வணக்கம், நான் முருகன். யார் அந்த சார் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்கலாம். ஜட்ஜி சார் வாயை திறந்து யார் அந்த சாருங்கன்னு ஜட்ஜி சார் தான் சொல்லணும். அவர் சொன்னால் தான் அது சரியாக இருக்கும். ஏனென்றால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் சவுக்கு சங்க சம்பந்தப்பட்ட வழக்கு விசாரணைக்கு வந்த பொழுது அந்த சார் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு ஃபோன் பண்ணி இந்த வழக்கை விசாரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மிரட்டலாக கூட எடுத்துக்கலாம் நீங்கள். அப்படி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிக்கே அந்த சார் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறாரு. அதனால் நீதிபதி அவர்கள் தன்னுடைய வாயால் அந்த சார் யாருன்னு சொன்னால் தான் அது சரியாக இருக்கும். கடந்த காலத்தில் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் நீதிபதியினுடைய மருமகன் வீட்டிலேருந்து கஞ்சா எடுக்கப்பட்டது. அப்படி அந்த சார் யாருன்னு வாயை திறந்து சொன்னால் தன்னுடைய வீட்லேயோ இல்லை தன்னுடைய மருமகன் வீட்லேயோ உறவினர் வீட்லேயோ கஞ்சா எடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால ஜட்ஜி அவர்கள் பயந்துக்கிட்டு அந்த சார் யாருன்னு சொல்லாமல் இருக்கிறான்னு தெரியுது. ஆனால் நீதிபதிகளுக்கு சம்பளம் கொடுக்குறது ஆளுங்கட்சியோ இல்லது திமுகவோ கிடையாது. மக்களுடைய வரிப்பணத்தில் தான் அவங்க சம்பளம் வாங்குறாங்க. அதனால் கண்டிப்பாக யார் அந்த சார்னு நீதிபதி அவர்கள் வாயை திறந்து சொன்னால் அது சரியாக இருக்கும். சரி, அடுத்ததாக அதே சவுக்கு சங்கர் சம்பந்தப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்திற்கு வந்த பொழுது உச்சநீதிமன்றம் சவுக்கு சங்கருக்கு ஜாமீன் வழங்கியது. ஜாமீன் வழங்கின அடுத்த நாளே தமிழக அரசு அவர் மீது குண்டர் சட்டம் பிறப்பித்தது. குண்டர் சட்டத்தில் மீண்டும் கைது செய்யப்பட்டார் சவுக்கு சங்கர் அவர்கள். மீண்டும் அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு விசாரணை வந்தபோது உச்சநீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்ட ஒருவருக்கு மீண்டும் குண்டர் சட்டம் வழங்கப்பட்டிருக்கிறதுன்னு வாதாடினாங்க. அப்பொழுது எதிர்கட்சி தரப்பை பார்த்த கேள்வி கேட்ட நீதிபதி அவர்கள் சவுக்கு சங்கர் மீது போடப்பட்ட குண்டர் சட்டம் என்னாச்சுன்னு கேட்டார். அதற்கு எதிர்த்தரப்பு வக்கீல் இப்போதான் சார்கிட்ட பேசின குண்டர் சட்டத்தை ரத்து செஞ்சிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த குண்டர் சட்டத்திற்கு உத்தரவிட்டதும் அதே சார் தான். சவுக்கு சங்கர் சிறையில் வச்சு 10க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் கண்ணை கட்டி கையை உடைக்க உத்தரவிட்டதும் அதே சார் தான். சென்னையில் தொழில் சம்பந்தப்பட்ட தொழில்துறை 2 தொழிலதிபர்களுக்கு உண்டான தகராறில் தொழில் சம்பந்தப்பட்ட 1.5 கோடி ரூபாய் வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கப்ப அதை மறைத்து சென்னை மாநகர கமிஷனர் ரத்தோர் அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்க காவல் நிலையத்தில் வச்சு அந்த தொழிலதிபரை மிரட்டி 10 கோடி ரூபாய் எழுதி வாங்கியிருக்காங்க. அந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு விசாரணைக்கு வந்த பொழுது நீதிபதி அவர்களிடம் ஐயா இந்த வழக்கில் நாங்கள் சமாதானம் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அது என்ன சமாதானம் ஆகி கொடுங்கன்னு சொல்லிட்டு நீதிபதி அவர்கள் படித்து பார்க்கும் பொழுது 1.5 கோடி ரூபாய் கேஸுக்காக எதுக்கு 10 கோடி ரூபாய் எழுதி வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த கேள்வி கேட்டிருந்தார் நீதிபதி அவர்கள். அந்த வழக்கு இன்னும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது. அதே போல சாட்டை துரைமுருகனுடைய செல்போனை கைப்பற்றி அதில் இருக்க ஆடியோ வீடியோ எல்லாமே பொது தளத்திற்கு வெளியிட உத்தரவிட்டதும் அதே சார் தான். அதே போல சென்னை ஐஐடி மாணவர்களுடைய பாலியல் வழக்கில் ஏராளமான சார்கள் பங்கேற்றிருக்காங்க. அதில் நான் குறிப்பிட்டிருக்க சாரு காவல் நிலையத்திலிருந்து அந்த குற்றவாளியை விடுதலை செய்ய உத்தரவிட்டது அதே சார் தான். அதே போல அந்த பாலியல் புகாருக்கு உள்ளான மாணவியை தவறா சித்தரித்து எஃப்ஐஆர் பதிவு செய்ய உத்தரவிட்டதும் அதே சார். அதே போல அந்த எஃப்ஐஆரை லீக் செய்ய வச்சதும் அதே சார் தான். அதனால இதுல எல்லாமே ஒரே சார் தான் சம்பந்தப்பட்டிருக்கிறாரு. அந்த சாரை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி தன்னுடைய வாயால் சொல்வதுதான் சரியாக இருக்கும். அதே போல சென்னை மாநகர கமிஷனர் அருண் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு இருந்தும் அவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் உச்சநீதிமன்றத்துக்கு அப்பீலுக்கு போயிருக்காங்க. அந்த அப்பீலுக்கு போக சொன்னதுக்கு காரணமும் அதே சார் தான். அதனால ஜட்ஜி சார் வாயை திறந்து அந்த சார் யாருன்னு சொல்றது தான் மிக சரியாக இருக்கும். அடுத்த பதிவு சந்திக்கலாம். நன்றி.